டேய் பாரா, கிரவுண்டில் யாரும் இல்லை, கோச்சும் இல்லை. சரி வரதுக்குள்ள ரெண்டு வந்து அட்டாக் பண்ணி பார்த்துரும். விடமாட்டார் கோச்சும் தான். டேய் அதெல்லாம் நாளை பார்த்துக்கலாம்டா. சரி நான் ப்ராக்டிஸ் போய்ட்டு வரேன்டா. பாய், அப்புறம் பண்ணுறேன். சரி யார் யார் கிரவுண்டுக்கு வந்திருக்கா கேமரா செக் பண்ணிடுவோமா? என்ன எப்படி அடிக்கிறது? ஜம்ப் பண்ணணும், மேலே பிடிக்கணும், அடிக்க 3 நாள் தான் ஆகுது. லிப்ரோ ப்ராக்டிஸ் தானே கொடுத்துட்டு இருந்தேன். டாசி ஜம்ப் அட்டாக், அப்பா பரவாயில்ல, நல்லா தான் அடிக்கிறேன். நான் ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி பண்ணி தான் நிறைய பேர் இப்படி லைஃப் இதுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. வராது போலையே. ஐயோ கோச் வராரு. பாரேன் பண்றதையும் பண்ணிட்டு நம்மளை பார்த்தோன்னா இப்படி நடிக்கிறான். பார்த்துருப்பாரோ. சரி என்ன பண்ணலாம், கையை இப்படி சுத்தணும். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற? கோச் நான் சொல்லி கொடுத்தீங்களா செச்சிங், அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜாயின் பண்ணி எத்தனை நாள் தான் இருக்கும்? கோச் நான் ஜாயின் பண்ணி 3 நாள் ஆகுது கோச். அப்புறம் நான் ஜாயின் பண்ண உடனே அட்டாக்கர் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கோச் அட்டாக்கரா? நான் ட்ரை பண்ணணும். இல்ல கோச் நான் வந்து செச்சிங் தான் நீங்க சொன்ன பண்ணிட்டு இருந்தேன். ஓ நீ பண்ண ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் நான் மேல இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். பாத்தீங்களா சிசிடிவி கேமராவா? ஐயோ சாரி கோச், நீ பண்ண மாட்டேன் கோச். அப்புறம் என்ன போய் சொல்ற? பிளஸ் கோச் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு, எல்லாரும் அடிக்கிறாங்க. லிப்ரோ பர்சன் ஆனாலும் அட்டாக் பண்ணக்கூடாது கோச். டே நீ ஆசைப்படுறது ட்ரை பண்றது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி பண்ணு. வழி இருக்கா கோச்? சரி ஆசைப்பட்ட நான் சொல்லி தரேன். சரி கோச் கண்டிப்பா கோச் ட்ரை பண்றேன் கோச். ப்ரோ நீங்க பிகினர்ஸா இருந்தாலுமே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியும். ஆனா இந்த 3 தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்க பாடி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுங்க. அதாவது அட்டாக் பர்சனுக்கு என்னென்ன தேவை? ஜம்ப் தேவை, டேக் அப் ஸ்டைல் தேவை, முக்கியமா மைண்ட் ஃபோக்கஸ் தேவை. இந்த 3 கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் முக்கியமானது, அதாவது உங்களுக்கு ஏற்ற பாடி ஸ்டைல். அதாவது இப்போ 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் வச்சு டேக் அப் எடுத்து இல்லாட்டி நார்மலா ஜம்ப் பண்ணி நின்னுக்கிட்டே ஸ்ட்ரோக் அடிக்கிறது, இந்த தப்பை எப்போதுமே பண்ணாதீங்க. ப்ராப்பரா அட்டாக் மட்டும் ரூல்ஸ் படி கத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதா லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அட்டாக் ஸ்டைலா இருக்கும். தேர்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அதாவது இந்த வந்தோன்னு உள்ள இறங்கிட்டு எதுவுமே செச்சிங் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாம சும்மா நெட்ல வந்து வார்ம் ஷாட் எதுவுமே அடிச்சு பார்க்காதீங்க. ப்ராப்பரா வாலிபாலுக்கு மரியாதை கொடுத்துட்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரன்னிங் இல்லாட்டி நார்மலா ஒரு 30 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, அதாவது அட்டாக்கருக்கு தேவையான புல் பாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 தப்பை நீங்க பண்ணலாட்டி சீக்கிரமாவே, அதாவது 1 மாசத்துல நீங்க பெஸ்ட் அட்டாக்கராகவே ஆகலாம். பெஸ்ட் அட்டாக்கராக ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்க கத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேக் அப் ஸ்டைல். சரிங்களா? டேக் அப் ஸ்டைல் நம்ம இஷ்டம் தான் சொல்லுவாங்க. அதாவது ப்ராப்பரா ஸ்டைலா பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்டா ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பெஸ்ட் அட்டாக்கர் ஆகலாம். அதுக்காக நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் டேக் அப் ஸ்டைல் ப்ராப்பரா கத்துக்கோங்க. செகண்ட் நம்ம ஹேண்ட் ஸ்ட்ரோக். சரிங்களா? பாலம் குச்சி அட்டாக் பண்ணுவோம்ல, இந்த ஸ்ட்ரோக்குமே ப்ராப்பரா கத்துக்கோங்க. ப்ரோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் அதாவது டேக் அப் ஸ்டைலும் ஸ்ட்ரோக் ஈஸி கத்துக்கலாம். ஆனா தேர்ட் தான் இருக்கல ரொம்ப கஷ்டம். அதுதான் அட்டாக்கர் பொசிஷன் ஆக ரொம்ப டைம் ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜம்ப் பண்ணி டேக் அப் ஸ்டைல் எடுத்து ஜம்ப் பண்ணி ஏர்ல நிக்கும் போது உங்க மைண்ட் அந்த பாடி ஸ்டைல் பிளாக்க கவனிக்கணும், எல்லாம் பார்க்கணும், பொசிஷன் பார்க்கணும், ட்ராப் பண்ணணும், அது இதுன்னு யோசிக்கிறீங்களா? அதான் அந்த மைண்ட் போக்குறது. இதுதான் கத்துக்கிற ரொம்ப கஷ்டம். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதை மட்டும் ப்ராப்பரா கத்துக்கோங்க. இந்த 3 மட்டும் ப்ராப்பரா கத்துக்கோங்க. பெஸ்ட் அட்டாக்கர் நீங்களுமே ஆகலாம். ப்ரோ இதுலயே நிறைய இருக்கு. அதான் அட்டாக்கர் பர்சன் வந்து ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. அவங்கவுங்க சொல்லுவாங்க அட்டாக்கர்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது. நிறைய இருக்கு. படிப்படியா நம்ம கொஞ்சம் சொல்லி தரோம். இந்த 3ஐயும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யோசித்து பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றது கிளிக் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல டிடிஆர் பார்க்கலாம். பை பை, see you.